ॐ श्रीराघवेन्द्राय नमः। ஸ்ரீகுருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம. அனைத்து ராகவேந்திர பக்தர்களுக்கும் சேத்ராமனின் பணிவான வணக்கங்கள். நாம் இதுவரை ராகவேந்திர குருஸ்தோத்திரத்தில் 16 ஸ்லோகங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைய தினம் 17 மற்றும் 18வது ஸ்லோகங்களை சேர்த்து பார்க்க போகிறோம். 2 ஸ்லோகங்களையும் சேர்த்து தான் பொருள் பார்ப்பது ஒரு பழக்கமாக இருக்கிறதுனால இதில் 17 மற்றும் 18 2 ஸ்லோகங்களையும் சேர்த்து நாம் இப்போ பார்க்குறோம். 17வது ஸ்லோகம் ஹந்தனக காயான் தோஷான் ஆத்மாத்மிய சமுத்பவான் சர்வானபி உமர்த்தாம்ச ததாத் குருராத்மவித். 18வது ஸ்லோகம் இதி காலத்ரயே நித்யம் பிரார்த்தனாம் யக் கரோதி சஹ இஹாம் த்ராது சர்வேஷ்டோ மோததே நாத்ர சம்சயः. இதனுடைய பொருள், ஆத்மவித்து இறைவனை நேரில் தரிசனம் செய்த குருவான ஸ்ரீ ராகவேந்திரர் நம்முடைய தேகத்தில் உண்டாவதான மற்றும் நம்மாலும் நம்மை சேர்ந்தவர்களாலும் நன்கு உண்டாவதுமான தோஷங்களையும் சகல தோஷங்களையும் நாசம் செய்யட்டும், எல்லா புருஷார்த்தங்களையும் தரட்டும். தர்ம அர்த்த காம மோட்சங்கிற 4 புருஷார்த்தங்களும் குருராஜர் நமக்கு தந்து அனுகிரகம் செய்யட்டும் என்பது 17வது ஸ்லோகத்தோட பொருள். 18வது ஸ்லோகத்தில் பொருள் யார் தினமும் 3 வேளைகளிலும் பக்தியுடன் வேண்டிக் கொள்கிறாரோ அவர் இவ்வுலகிலும் மறு உலகிலும் எல்லா விருப்பங்களையும் அடைந்து சந்தோஷிக்கிறார். இவ்விஷயத்தில் எந்தவித சந்தேகமுமே இல்லை என்பதாக பொருள் 18வது ஸ்லோகத்துக்கு. இதி காலத்திரையே நித்தியம் பிரார்த்தனாம் யக்ரோச. 3 வேளையும் குருராஜர் பிரார்த்தனை இந்த குரு ஸ்தோத்திரம் சொல்லணும். சொல்லி நம்ம யார் பிரார்த்தனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லா விருப்பங்களையும் குருராஜர் அனுகிரகிக்கிறார். அதில் விசேஷம் என்னன்னா, இந்த உலகிலும் மறு உலகிலும் அமுத்திர அடுத்த இதில் அடுத்த பிறரோட மேல் உலகத்தில் கூட நமக்கு தேவையான விருப்பங்களை எல்லாம் குருராஜர் அனுகிரகம் செய்கிறார் என்று சொல்லியிருக்காங்க. இதில் இதுக்கு முன்னாலே அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம 3வது ஸ்லோகத்தில் ராகவேந்திரோ ஸ்ரீ ராகவேந்திர சகல ஸ்வபாத கஞ்சத்வய பக்திவத்தை அகாத்திரி சம்பை திருஷ்டிவத்திரை க்ஷமாத்திரேந்திரோ அது மலை போன்ற பாவங்களையெல்லாம் அவருடைய திருஷ்டி என்கிற அவருடைய பார்வை என்கிறதுனாலே பார்த்து அது உடைச்சி தூள்குள்ளாக்கிடுவார், நம்ம பாவங்கள்லாம் நீக்கிடுவார் என்று சொல்லியிருக்காங்க. அதே இந்த இடத்துல ரிப்பீட் பண்ணி சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன, பரமாத்மாவை நேரில் தரிச குருராஜர். ஏன்னா அவர் எப்படியெல்லாம் செஞ்சிருக்கார். முதல்ல அவர் இந்த ராகவேந்திர சுவாமிகளாக ஆகிறதுக்கு முன்னால் சன்னியாசனம் ஏற்பதற்கு முன்னாலே வேங்கடநாதராக இருக்கும்போது சந்நியாசனம் ஏற்கக்கூடாது என்று திட்டவட்டமாக தீர்மானித்த பொழுது அவரை மனதை மாற்றுவதற்காக சரஸ்வதி தேவியே நேரில் வர வேண்டியதாக இருந்தது. சரஸ்வதி நேரில் தரிசனம் தந்து அவருக்கு அவருடைய பூர்வ விருத்தாந்தங்களை சொல்லி அதுக்கப்புறம் அவருக்கு மந்திரோதம் செய்து அதுக்கப்புறம் அவருடைய மனதை மாற்றினார் சரஸ்வதி தேவி. சரஸ்வதி தேவியோட நேரடியாக மந்திரோபதேசம் பெற்றவர் நம்ம ராகவேந்திர சுவாமிகள். அதுக்கப்புறம் இவர் உட்கார்ந்து அப்படியே தியானம் செய்யும்போது அவருக்கு நரஹரி நரசிம்மர் ராமர் கிருஷ்ண வேதவியாசோடைய தரிசனம் அவருக்கு பிரத்யட்சமாக கிடைத்தது. இது அடுத்து பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மந்திராலயம், அதுக்கப்புறம் கிருஷ்ணர் உடுப்பியில் கிருஷ்ணர் சேவை பண்ண 1 வருஷம் அங்கே உடுப்பியில் இருந்து கிரந்தங்கள் ஏற்றிக்கொண்டு கிருஷ்ணரை தரிசனம் செய்து கொண்டு இருந்தபோது ஒரு நாள் அவர் பக்தி மேலிட்டினால இந்து எனக்கே கோவிந்தா நின பாதாரம் என்றோ தோறோ என்ற ஒரு பாட்டை தேவநாமாவை பக்தி மீலிட்டால் பாடும்போது உன் பாதத்தை எனக்கு காட்ட மாட்டேன் என்று சொல்லி கிருஷ்ணர் நர்த்தனமாடி அவருக்கு பிரத்யக்ஷ தரிசனம் கொடுத்தார். அதன் ஞாபகார்த்தமாக தான் மந்திராலயம் இடத்திலே அவங்க ஒரு தங்கத்தாலே கடகோலு கிருஷ்ணன், அதாவது தயிர் மத்தோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய விக்கிரகம் செய்து ராகவேஸ்வரன் பூஜித்தார். அது இன்றளவும் மந்திராலயத்திலே பூஜையில் இருந்து கொண்டு வருகிறது. பூஜை முடிஞ்சோன்னா எடுத்து காட்டுவாங்க எல்லாருக்கும். ஸோ அப்போ கிருஷ்ணர் தரிசனம் பண்ணார். அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் மந்திராலயம் மாஞ்சாலம தேவியை பிரார்த்தனை செய்வது, மாஞ்சாலம பிரத்யட்சமாக தரிசனம் தந்து நீ எனக்கு அருகிலேயே பிருந்தாவனம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அனுகிரகம் பூஜை பண்ணார். அப்படி எல்லா தெய்வங்களையும் இவர் நேரில் தரிசனம் செய்தவர்.
பூர்வ விருத்தாந்தத்திலே, பூர்வ ஜென்மத்திலே, பூர்வ பிறவியிலே, இதுக்கு முன்னாலே பிரகலாதனர்கள் நரசிம்மாவதாரத்துக்கு காரணமாக இருந்தவர். இவருடைய பேரன் அவர் மகாபலி சக்கரவர்த்திக்கு அவர் வாமன அவதாரத்துக்கு காரணமாக இருந்தவர். இவருக்கும் நரசிம்ம அவதாரத்துக்கு காரணமாக இருந்தார். இவருடைய பேரன் மகாபலி சக்கரவர்த்தி வாமன அவதாரத்துக்கு காரணமாக இருந்தார். எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி அவர் பால்கி ராஜவர் கிருஷ்ணன் நேரிலே தரிசனம் பண்ணி சேவை பண்ணவர். கிருஷ்ண பக்தி நிறைந்தவராக இருந்தார். அப்புறம் வியாசராஜராக இருக்கும்போது சாட்சாத் கிருஷ்ணனை தரிசனம் செய்தவர், நேரில் தரிசனம் செய்தவர். மூலராமரை அப்பொழுதே அவர் தியானத்திலே தரிசனம் செய்தவர் வியாசராஜர். இப்படி அவருடைய ஒவ்வொரு அவதாரத்திலும் இறைவனை தரிசனம் செய்தவர். அப்பேற்பட்ட அந்த அவருடைய தபோ பலத்தினாலே, பக்தி பலத்தினாலே நம்முடைய எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய நம்ம ராகவேந்திர சுவாமிகள். அதுலேயும் நான் இதுக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன், தர்ம அர்த்த காம மோட்சம் 4 புருஷார்த்தங்களும் தரக்கூடியவர். அதாவது தர்மம் அர்த்தம் காமம் 3 எல்லோரும் கொடுத்துடலாம். மோட்சம் கொடுக்கறதுங்கிறது எல்லாத்தினாலும் முடியாது. எந்த மகானும் மோட்சம் கொடுக்கறது இல்லை. இறைவனும் பிரார்த்தனை பண்ணாங்க இவருக்கு மோட்சம் கொடுக்கணும்னு சொல்லி. ஆனால் ராகவேந்திர சுவாமிகள் இவரே நேரடியாக மோட்சம் கொடுப்பதற்கு வல்லமை பெற்றவர். அதுக்கு உதாரணமாக பார்க்க வேண்டும் சொன்னால், அவர் சன்னியாசம் ஏற்ற உடனே அவருடைய பூர்வாசன மனைவி தற்கொலை செய்து கொண்டு பிசாசுரூபத்தில் இருந்தபோது அவர் அந்த தீர்த்தத்தில் எழுதி இறைவனை பிரார்த்தித்த உடனே அவருக்கு நற்கதி கிடைத்தது, மோட்சம் கிடைத்தது. அவருடைய சரஸ்வதி பாய்க்கு. இரண்டாவது சித்திரதுர்காலே வெங்கண்ணா என்ற ஒரு பக்தன் முக்தி வேணும், எனக்கு மோட்சம் கொடுக்கணும், அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொன்னபோது அவருக்கு முக்தியை கொடுத்தார். அவர் அங்கே இருந்தவங்கெல்லாம் ஒருத்தர் அனாவசியம் கொல்லிட்டீங்கன்னு சொல்லி எல்லாரும் இவர்கிட்ட வாதம் செய்தபோது அவர் அப்படியே ஒரு இதில் மேலோத்தர் ரதத்திலே அவர் சந்தோஷமாக கை கூப்பி சிரித்து கொண்டு போவதை காட்டினார். அந்த ரதத்தினுடைய மணி ஓசையும் கேட்டது. அது மாத்திரம்லாம் அந்த கோமகுண்டத்தை அவர் குதித்த கோமகுண்டத்தில் பார்த்தா அந்த இடத்துல ஒரு சின்ன எலும்பு துண்டு கூட கிடைக்கல. அதுக்கப்புறம் மாணவியில் கனதாசர் அடுத்த பிறவியில் இவரிடம் மோட்சம் கேட்டபோது அங்கே முக்தி கொடுத்தவர் ராகவேந்திர சுவாமிகள். அவருடைய முக்தி கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவர் நம்ம ராகவேந்திர சுவாமிகள். அப்பேற்பட்ட ராகவேந்திர சுவாமிகளுக்கு எல்லா அனுகிரகங்களையும் நம்ம கொடுக்கட்டும் என்றதாக நம்ம பிரார்த்தனை மட்டும் இருந்தது. அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கும்போது, யார் ஒருவர் தினந்தோறும் இந்த குரு ஸ்தோத்திரத்தை சொல்லி குருராஜர் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் எல்லா விருப்பங்களும் அடைந்து சந்தோஷிக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்று சொல்லி நம்ம அப்பனாச்சாரியர் இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். அதனால் குருராஜருடைய இந்த குரு ஸ்தோத்திரத்தை தினமும் 3 வேளையும், காலை மதியம் மாலை 3 வேளை தவறாது நம்ம சொல்ல வேண்டும் என்பதாக நம்ம ஒரு நியதி ஏற்படுத்தி கொண்டு இந்த குரு ஸ்தோத்திரத்தை நம்ம தினமும் 3 வேளையும் பாராயணம் செய்து வந்தால் எல்லா அபீஷ்டங்களும் நமக்கு நிறைவேறும், நம் கோரிக்கைகளாக நிறைவேறும். நமக்கு இந்த குரு ஸ்தோத்திரம் கவச்சமாக இருந்து நம்மளை காப்பாற்றும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. நாத்திர சம்சய எந்த விதத்தில் சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்பனாச்சாரியர் சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம நம்பிக்கையோடு இந்த குரு ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்ய என்பதை சொல்லி விடுவிறேன். என்னுடைய மகிமை பற்றி அடுத்ததில் சொல்லலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ.